ஹஜ்ஜிலே செய்ய வேண்டிய காரியங்கள் தக்வா உணர்வை பெறுவது, தியாக உணர்வை பெறுவது, ஏகத்துவ உணர்வை பெறுவது, சமத்துவ சகோதரத்துவ உணர்வை பெறுவது. செய்யக்கூடாத காரியங்கள் வீண் பொழுது போக்கக்கூடாது, பிறருக்கு சிரமம் தரக்கூடாது, பொருள் விரயம் செய்யக்கூடாது, ஷிர்க் பிதத்தான காரியங்கள் செய்யக்கூடாது. இப்போது ஹஜ்ஜு முடிந்த பிறகு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று பார்க்கிற போது, இங்கும் எந்த பகட்டும் ஆடம்பரமும் விளம்பரமும் வரவேற்பு வளைவுகளும் ஒன்றும் வேணாம், ஒன்றும் தேவையில்லை. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோட இப்போ சந்திங்க, துவா செய்யுங்க என்று அவரிடத்தில் துவாவை கேளுங்கள். இதை தவிர வேறு ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை பற்றி நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த மாதிரி செய்வதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, ஒன்று இஸ்ராஃப் வீண் விரயம் செய்கிறீர்கள், இன்னொன்று பிறருக்கு சிரமம் தருகிறீர்கள், மூன்றாவது பகட்டுக்காக ஆசைப்படுகிறீர்கள், விளம்பரத்துக்கு ஆசைப்படுகிறீர்கள். அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்காமல் போய்விடும், பார்த்துக்கொள்ளுங்கள். ஆக ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் இந்த உணர்வை பெற்றிருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்த பிறகும் இந்த உணர்வுகள் அனைத்தும் மங்காது இருக்க வேண்டும்.